Hi students, greetings from Sex Education Academy, 12th Physics, Unit 3, Magnetism and Magnetic Effects of Electric Current. Hello, long answer question, 12th question. Calculate the magnetic field inside and outside of the long solenoid using Ampere's circuital law. First, solenoid is what? The solenoid is a long coil of wire closely wound in the form of helix. So, simple as a spring type. So, this is spring type. So, this is current pass current pass current in, current வந்து வெளியே வருது. ஒரு spring imagine பண்ணிக்கோங்க. spring எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. So, இதில் இப்போ current pass ஆகும்போது நமக்கு இப்போ இந்த இடத்துல current வரும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல இதே மாதிரி magnetic field create ஆகும். இங்கே current வரும்போது இதில் magnetic field create ஆகும். இதில் current வரும்போது இதில் magnetic field create ஆகும். So, அந்த மாதிரி ஒவ்வொரு ரிங்கில் வரும்போது நமக்கு magnetic field create ஆகும். இந்த ரிங் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கனால இதில் இருக்கக்கூடிய magnetic field எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பேரலா இருக்கும். அதாவது இந்த இதுக்கு பேரலா அதே மாதிரி இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப க்ளோஸா இருக்கு. க்ளோஸா இருக்கும்போது இதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, இதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸா ரொம்ப பக்கத்துல ரொம்ப க்ளோஸா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுறதுனால அது எப்படி இருக்குன்னா ரொம்ப யூனிஃபார்மா பேரலல் இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். எந்த ஆக்சிஸ்க்கு இருக்கோ அந்த ஆக்சிஸ்க்கு வந்து பேரலா இருக்கும். புரியுதுங்களா? இதான் சொல்றாங்க. A solenoid is a long coil of wire closely wound in the form of a helix. Helixனா சுருள். இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கு. When the electric current is passed through the solenoid, the magnetic field is produced. இதுல வந்து current pass பண்ணும்போது நமக்கு என்ன கிரியேட் ஆகுது? magnetic field கிரியேட் ஆகுது. The magnetic field of the solenoid is due to the superposition of magnetic field of each turn of the solenoid. இதில் இருக்க மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் இதில் படிச்சுப்போம் தெரியுமா? அதே மாதிரி ஒவ்வொரு ரிங்காக தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறாங்க. அதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த solenoid is due to the superposition of magnetic field of each turn of the solenoid. ஒவ்வொரு டர்ன்ல இருந்தும் சரிங்களா? தென் inside the solenoid the magnetic field is nearly uniform and parallel to its axis. எந்த ஆக்சிஸ்ல இருக்கோ இது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். இன்கேஸ் இது வந்து இந்த டயக்ராமே ரொட்டேட் ஆகி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து இது வந்து எப்படி இருக்கும்? இப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அண்ட் வேரஸ் the outside the solenoid the field is negligibly small. outside the solenoid the solenoidக்கு வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து approximately equal to 0ன்னு சொல்லுவாங்க. approximately equal to 0 அப்படின்னு சொல்லுவாங்க. The solenoid looks like a magnetic field of a bar magnet. இந்த solenoid வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கிரியேட் ஆகும்போது இது வந்து சவுத் போலா இருக்கும், இது வந்து நார்த் போலா இருக்கும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் ஒரு பார் மேக்னெட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The solenoid is assumed to be long, which means that the length of the solenoid is long when compared to its diameter. ஸோ இதுதான் வந்து டயாமீட்டர். இந்த டயாமீட்டரோட இந்த லென்த் எப்படி இருக்கணும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். solenoidல அது ஒரு முக்கியமான பிரின்சிபல். ஒரு ஸ்ப்ரிங்ல எப்படி இருக்கும்? ஸ்ப்ரிங்ல வந்து அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்டோட டயாமீட்டருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்றாங்க? solenoidக்கும் இந்த வேரியேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The winding need not to be always circular. இந்த வைண்டிங் வந்து என்ன இருக்கும்? சர்க்குலராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. It can also be in other shape. வேற ஷேப்ஸ்லேயே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆம்பியர் சர்க்கியூட் லாலே அதான் பார்த்தோம். நம்ம வந்து ஒரு க்ளோஸ் லூப் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஷேப் வந்து எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். இதே மாதிரி தான் காஷியன் சர்ஃபேஸ்ல அப்படி தான் பார்த்துருப்போம். ஷேப் வந்து எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஷேப் இஸ் நாட் அட் ஆல் மேட்டர் ஹியர். ஸோ இந்த டயக்ராம்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து என்ன பார்த்தீங்களா? கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃபிங்கர் எப்படி கர்ல் ஆயிருக்கும் அந்த டைரக்ஷன்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. ஸோ தம்பு எந்த சைடு ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த சைடு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. தம்பு வந்து எங்கே ஸ்ட்ரெச் ஆகுதோ ஸோ இந்த சைடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ இதை நார்த் போல்னு எடுத்திருக்காங்க, இதை வந்து சவுத் போல்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து solenoid பற்றி. இனி வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த லாங் solenoid. இன்சைட்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். solenoidோட இன்சைட்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அவுட் சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இதுதான். அவுட் சைட் த solenoid the field is negligibly small. ஸோ approximately equal to அது எப்படி இருக்கணும்? approximately equal to 0. இது வந்து ஒரு solenoid. இது பாயிண்ட்ஸ் அவுட், அதாவது டார்க் கலர்ல வச்சிருக்க பாயிண்ட் வந்து அவுட் ஆகுது. அதாவது இங்கிருந்து வெளியே வருது, ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வருது. தென் அகெயின் இது வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங்கில் வந்து பாதி இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாதினா இப்படி அது அந்த ஷேப்பில் தான் இருக்குது. இது இப்படி சுற்றிட்டு இருக்குது. இங்கேருந்து வெளியே வருது, திருப்பி உள்ளே போகுது. இங்கேருந்து வெளியே வருது, உள்ளே போகுது, வெளியே வருது, உள்ளே போகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து solenoidல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா நம்ம ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆம்பியர் சர்க்யூட் லா வந்து நம்ம வந்து ஒரு சர்க்குலர் லூப் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து என்ன மாதிரி எடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் லூப் எடுத்திருக்காங்க. அதை நேம் பண்ணியிருக்காங்க. ஒன்று A B C D.
சர்க்குலர் லூப்போட நம்ம ஆம்பியர் சர்க்குலர் லாவோட ஃபார்முலா என்னது? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் b vector in dot dl vector b vector dot dl vector equal to nu naught into I enclosed உள்ள current nu naught into I enclosed. ஸோ இதில் இந்த b vector into dl நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது 7th கொஸ்டினில் அந்த b vector into dlனா டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்திருப்போம். dl வந்து ஸ்மால் போர்ஷனாக கால்குலேட் பண்ணி எடுத்திருப்போம். இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபுல்லாக எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை வந்து எப்படி எழுதுறேன்னா இன்டெக்ரல் ஆஃப் b vector டாட் dl vector ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் நான் பிரித்து எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா இன்டெக்ரல் ஆஃப் a to b, ஏன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்குது. ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கனால நான் நம்ம தனித்தனியாக ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருந்தாலும் நம்ம எடுக்க முடியும், பட் ஆங்கிள் வந்து ஒவ்வொன்றுக்கும் சேம் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது. இது ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது 180 டிகிரியில் இருக்குது. ஸோ வந்து அதுதான் நான் வந்து இப்படி மாற்றி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஆங்கிள் a to b, இது ஃபஸ்ட்டு a to bலேருந்து எடுத்திருக்கேன். a to b b vector dot dl, a to b b vector dot dl vector. அடுத்தது ப்ளஸ், அடுத்தது b to c b vector dot dl vector. அடுத்தது ப்ளஸ் c to d b vector dot dl vector ப்ளஸ் d to a again b vector dot dl vector. ஸோ பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது ஒரு க்ளோஸ்ட் இன்டெக்ரல். சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து 0 டிகிரியாக இருக்கும், இங்கே வந்து 90 டிகிரியாக இருக்கும். இது கூட பார்க்கும்போது இதுவும் 90 டிகிரியில் வரும், இது வந்து 180ல் வரும். ஸோ அதனால தான் 180ல் வருதுன்னு சொல்கிறது. இது 180ல் தான் இருக்குது. இதனால தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆங்கிள் சேஞ்சாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. b vector dot dl அப்படின்னா வந்து bdl cos θ அப்படிங்கிறத நம்ம எழுத முடியாது. ஸோ நான் அந்த மாதிரி செப்பரேட்டாக எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ நான் வந்து a vector dot b vectorக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா வரும்? ab cos θன்னு வரும். அப்போ இது எப்படி வரும்னா இன்டெக்ரல் ஆஃப் a to b b dl cos θ ப்ளஸ் b to c b into dl cos θ plus c to d b into dl cos θ plus d to a b dl cos θ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னா பியூராக இந்த cd அப்படிங்கிறது எப்படின்னா வெளியே இருக்குது. சால்னாய்டோட வெளியே இருக்கும்போது அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? இது 0 ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து என்ன இருக்கும்? காஸ் 90 இருக்கும். இதில் வந்து தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும்னா 90. பிசிக்கு பிசியோட வேல்யூ தீட்டா வந்து எப்படி இருக்கும்? 90. இதோட ஆங்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த இதுக்கும் ஆங்கிள் வந்து 90 இருக்கும். இதுவும் அதே மாதிரி 90 இருக்கும். ஸோ இங்கேயும் எப்படி இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு 90. ஸோ இந்த பார்ட்டும் எப்படி ஆயிரும்? 0 ஆயிரும். இது 0, அதே மாதிரி ப்ளஸ் இந்த பார்ட்டு 0, இந்த பார்ட்டும் 0. ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது இது இன்டெக்ரல் ஆஃப் a to b b into dl cos, இங்கே வந்து காசு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது காஸ் 0, அப்போ காஸ் 0. ஸோ டோட்டலாக ரிமைனிங் லெஃப்ட் அவுட் எதுனா a to b b into dl. ஸோ b into dl. ஸோ a to bனா இந்த லென்த் எப்படி எடுத்திருக்காங்க? ஹச்சின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஹச்சின்னு எடுக்காமல் என்னத்தில் இதை மொத்தத்தில் வந்து இந்த dl வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். நம்ம லூப் வந்து எப்படி எடுக்கலாம்னா ரொம்ப பெருசாக எடுக்கிறோம். அதாவது லென்த் ஆஃப் த சால்னாய்டுக்கு ஈக்குவலாக எடுக்கிறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் a to b into dl வந்து நம்ம டோட்டலாக எப்படி எழுதிடலாம்னா bl எழுதிடலாம். சரிங்களா? இதை வந்து bl மாற்றிடும். ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு எப்படி ஆயிட்டு bl ஈக்குவல் டு நியூ நாட் bl ஈக்குவல் டு நியூ நாட் இன்டூ ஐன்னு ஆயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடை சேவ் பண்ணி நம்ம bl கொண்டு வந்திருக்கோம். இனி இந்த நியூ நாட் இன்டூ ஐ. ஸோ இங்கே ஐ அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டான்ஸ், n டான்ஸ் இன்டு ஐ. ஸோ n இன்டூ ஐ இதுதான் வந்து ஐன்னா இங்கே எதை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா n டான்ஸ், நம்பர் ஆஃப் டான்ஸ், எத்தனை டான்ஸ் வருதோ n இன்டூ ஐ. இப்போ டோட்டலாக இதில் வந்து 10 டான் இருக்குன்னா 10 இன்டூ ஐ. ஸோ இது எப்படி எழுதலாம்னா bl ஈக்குவல் டு நியூ நாட் இன்டூ n இன்டூ ஐ அப்படின்னு எழுதலாம். இதில் இருந்து பியோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது b ஈக்குவல் டு நியூ நாட் இன்டூ n இன்டூ ஐ பை எல் அப்படின்னு வரும். நியூ நாட் இன்டூ n இன்டூ நியூ நாட் இன்டூ n இன்டூ ஐ பை எல்.
ஸோ இதுலேருந்து நமக்கு n by l அப்படிங்கிறத என்ன எடுப்பாங்கன்னா n by l equal to small n, the number of turns per unit length, the number of turns, இது n turns per unit length, அதுதான் வந்து என்னது small n ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது b equal to nu naught into n into I, nu naught into n into I. Thank you students.